ஐயனார் துணை சீரியலோட இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து என்னதான் நிலாவுக்கு வந்து சோழன் மேலே கோவம் இருந்தாலும் சோழனை வந்து நைட்லாம் வரலன்னு சொல்லி நிலா வந்து விசாரிப்பாங்க. ஸோ சோழன் வந்து ஃபோன் பண்ணி அவங்க தம்பிக்கிட்ட பேசுகிறப்போ நிலா வாங்கி ஃபோன் பேசி என்ன பண்ணுறீங்க, இவ்வளோ நேரம் வெளியே இருந்தீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து சோழன் வந்து வீட்டுக்கு வருவாருன்னு பார்த்தா அவர் வீட்டுக்கு வராமல் ஃபோன் பண்ணுவார் சேரனுக்கு. என்னென்னு பார்த்தா போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லி வாண்டடாகவே யாரோ வந்து அவர்கிட்ட வண்டி முன்னாடி விழுந்து ஆக்சிடெண்ட் பண்ணதாக வந்து சோழன் வந்து சொல்லுவார். ஸோ உடனே சேரன் பாண்டியன் 2 பேரும் வந்து பணம்லாம் எடுத்துக்கிட்டு போகலான்னு நினைப்பாங்க. அவங்க கூட வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நிலாவும் கிளம்புவாங்க. ஸோ இவங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து போவாங்க இன்றைக்கி. ஆனால் அப்படி ஸ்டேஷனில் போய் பார்த்தா வந்து எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லி அந்த ஆக்சிடெண்ட் பண்ணவன் வந்து சொல்லிகிட்டே இருக்கான். எனக்கு என்ன டவுட்னா, கண்டிப்பாக அந்த ஆக்சிடெண்ட் பண்ணவன் வந்து அவங்க அப்பா செட் பண்ண ஆளாக இருக்குமோ அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்குது. பட் அதை நெக்ஸ்ட் எபிசோடில் தான் தெரியும். கண்டிப்பாக இன்றைக்கி தெரியாது. ஸோ ஸ்டேஷனில் வந்து எஃப்ஐஆர் போடுறான்னு சொன்னனால வேற ஒரு ஆளை வந்து சப்போர்ட்டுக்கு சேரன் கூட்டிகிட்டு வந்து சோழனை ரிலீஸ் பண்ண சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சோழன் ரிலீஸ் ஆகுவாரா இல்லையா, இந்த ப்ராப்ளம் இதோட முடியுமா இல்லையா, இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா, நிலாவோட அப்பாவுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லையான்றது தான் சீரியல். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சோழனா தானாக இப்போ ஆக்சிடெண்ட் பண்ணியிருக்க மாட்டார். இவனாக வந்து விழுந்தான்னு தான் சோழன் வந்து சொன்னார். ஸோ இது வந்து தானாக நடந்த ஆக்சிடெண்ட் மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி நிலாவோட அப்பா இருக்கலாமோன்னு சொல்லி தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.